வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். ஜீன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அத ரெக்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றது இந்த ஜீன் இல்ல. நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஜீன். இந்த ஜீன் எல்லாம் எடிட் பண்றது அப்படின்றது சாதாரண விஷயமா? நேச்சரால என்ன நடக்குதோ அது மட்டுமே தான் நடக்குமே தவிர்த்து, மெடிக்கலா நம்ம எதுவுமே இந்த ஜீன்ல பண்ண முடியாது அப்படின்ற மாரி தான் நெறைய விஷயங்கள நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா, புதுசு புதுசா பிரச்சனைகள் வரும்போது டாக்டர்ஸும் என்னதான் பண்ணுவாங்க, அதுக்கான கண்டுபிடிச்சு அடுத்தது யாருக்காவது இந்த பிரச்சனை வந்தா, அதில நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் பிளான் பண்ணுவாங்க. அதே மாரி தான் ஜீன்ல மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நெறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது பெரிய ஒரு வெற்றிய கேஜே அப்படின்ற பேபி மூலியமா நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேஜே அப்படின்ற பேபிக்கு புரோட்டீன கரெக்ட்டா டைஜெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுல, அத ப்ராசஸ் பண்ணி பாடிக்கு அனுப்பக்கூடிய அளவிலான புரொடக்ஷனே கிடையாது. அது அந்த ஜீனுடைய பிரச்சனை அப்படின்றத முன்னாடியே டாக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கு ரிசர்ச் பண்ணி, கரெக்ட்டா அத ப்ராசஸ் பண்ண வைக்க முடியுமா? அந்த ஜீன எடிட் பண்ண முடியுமா? அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதுக்கான பாசிபிலிட்டியும் நடந்திருக்கு. எஸ், அந்த ஜீன டேப்லெட் மூலியமா, மெடிசின்ஸ் மூலியமா ரெடி பண்ணி, இப்போ அந்த குழந்தை கியூர் ஆயிருக்கு. அதனால மெடிசின்ஸன் மூலியமா அந்த ஜீன எடிட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பேபிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. நாசா கிட்டத்தட்ட 17,00,000 லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸ யூஸ் பண்ணுவாங்களாம் ஒரு ராக்கெட் லான்ச்‌க்கு. எதனால அப்படின்னு கேட்டா, ராக்கெட் லான்ச் ஆகும்போது பெரிய ஒரு வைப்ரேஷன கிரியேட் பண்ணும். அதனால அந்த ராக்கெட்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எதுவும் வீக் ஆயிறக்கூடாது. லான்ச் பேட் எதுவுமே வீக் ஆயிறக்கூடாது. ஈவன் பெரிய அளவுல அந்த லான்ச் பேட் மேல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ராக்கெட்டா போக விடணும். அப்ப அந்த லான்ச் பேட யூஸ் பண்ணணும். அதனால ஒரு 17,00,000 லிட்டர் ஆஃப் வாட்டர யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அதிர்வலைகள தவிர்க்கிறதுக்காக. நம்ம ஜிம்ல வொர்க் அவுட் பண்ணக்கூடிய த்ரெட்மில். சரி, ஜிம்முக்கு போகாதவங்க வீட்லயே த்ரெட்மில் வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த த்ரெட்மில்லுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு 60 கிலோ இருக்குமா? இல்ல ஒரு 70, 80 சரிப்பா ஒரு 100 கிலோ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா, அதுவே ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய த்ரெட்மில், அதாவது ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் அங்க போறாங்க இல்லையா? அப்ப அவங்கள வொர்க் அவுட் பண்றதுக்காக வச்சிருக்கக்கூடிய த்ரெட்மில்லுடைய வெயிட் கிட்டத்தட்ட 1 டன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அங்க எல்லாமே வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். இன்னும் பெருசா வெயிட்லெஸ்ஸா குடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது பறக்கிறது கொஞ்சம் தான் குறையாயிடும். ஈவன் தோ இந்த 1 டன் கூட பறக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் கரெக்ட்டா போல் நட் பண்ணியிருப்பாங்க. ஆனால், அந்த வேகத்தினால எந்த ஒரு சிஸ்டமும் ஃபெயில் ஆறக்கூடாது அப்படின்றதுனால தான் இவ்ளோ வெயிட் குடுத்து அங்க த்ரெட்மில்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா 8 நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய மூளை செயல்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன ஆகும்னா, இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையுமே ஒரு ட்ரைலர் கட் மாரி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. "எப்பா இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு" அப்படின்னு நீங்க யோசிச்சா, இப்போ இவங்க டெட் அப்படின்னு சொல்லி டாக்டர் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு உயிர் வந்திருக்கும் இல்லையா? அப்படி யார் யாரெல்லாம் உயிர் பிழைச்சிருக்காங்களோ, அவங்கலாம் காமனா இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் சொன்னதின் அடிப்படையில தான் நிஜமாவே இது நடக்குது அப்படின்றதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பறவைகள் நெறைய அழிஞ்சு போறதுக்கு செல்போன் டவர் தான் ரீசன். இப்படி இந்த 2.0 படத்திலயுமே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய கிளாரிட்டியான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது கூடு கட்டுறதுக்கு சரியான இடம் இல்ல. அது சாப்பிடுறதுக்கு பூச்சி இல்ல. இப்படி நெறைய பிரச்சனைகள் நடந்துக்குது. அதனால தான் பறவைகள் நெறையா இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா, இதுக்கு எதுக்குமே பியூரான ஒரு எவிடன்ஸே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பறவைகள் அழிஞ்சதுக்கு அப்படின்றது ரீசனா, இந்த ரேடியேஷன் மட்டும் ஒரு காரணமா இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த ஏர் பொல்யூஷன் இன்னும் நெறைய அடுக்கிட்டே போலாம். இதுக்கெல்லாம் பெருசா எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னாலும், நம்மளே நெனைக்கும்போது, இத தவிர வேற என்னப்பா ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கு. ஆனா, பறவைகள் எல்லாம் கூடு கட்டுறதுன்றது நெறைய இடங்கள்ல இப்போ கட்ட ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கு. மைக்ரேஷன்ஸ்க்குலாம் போகும்போது அதுக்கு சரியான உணவே கிடைக்கிறதில்ல. அதன் காரணமா தான் நெறைய பறவைகள் இறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்மளுடைய உலகத்துடைய வளர்ச்சி இதுக்கு ஒரு பெரிய ரீசன். நம்மளும் மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். முன்னாடி இயற்கையா கிடைச்ச வளங்கள்னால நெறைய பறவைகள் சாப்பிட்டுச்சு, உயிர் வாழ்ந்துச்சு. ஆனா, இப்ப நம்ம செயற்கையா நெறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டோம். அதனால கூட நெறைய பறவைகள் இறந்து போகலாம் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. திருவள்ளுவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா, டக்குன்னு நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணிடுவீங்க. ஏன்னா, கையில ஒரு ஓலைச்சுவடி வச்சு பத்மாசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. அவருடைய தலையில கொண்ட இருக்கும், நீண்ட தாடி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஈஸியா உங்களால இமேஜின் பண்ணிற முடியும். ஆனா, 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி உங்களால இமேஜின் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா, இப்ப நம்ம பார்க்கறது எக்ஸாக்ட் திருவள்ளுவரே இல்ல. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓவியர் திருவள்ளுவர் இப்படிதான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கற்பனையில வரைஞ்ச ஒண்ண தான் நம்ம இப்ப வரைக்கும் திருவள்ளுவர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, திருவள்ளுவருடைய ஃபோட்டோ அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே பெருசா நமக்கு கிடைக்கல. அதனால அவர் எப்படி இருப்பார்ன்னு தெரியாம, வெறும் அவருடைய பெயர மட்டுமே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுவுமே நெறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, அவருடைய ஒரிஜினல் பேரே இது கிடையாது. திருவள்ளுவரா நம்ம தான் மாத்திக்கிட்டோம் அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ உண்மையான அடையாளம் அழிஞ்சு போனாலும்,
மக்களால கற்பனையிலேயே ஒரு புது அடையாளத்தை உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அது ஒரே ஒரு மனிதன் திருவள்ளுவருக்கு மட்டுமே தான் அந்த பெருமை சேரும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.